ஃபர்ஸ்ட் 3 மாசம் அப்படின்னு வரும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதுலயும் முக்கியமா எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல? மியூசியம் முறுக்கு மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துட்டு இன்ஜினியரிங் சேரலாம் 12th முடிச்ச அப்புறம் நேர கொரோனா போயிடுச்சு. அதுல இருந்து அப்படியே மூவ் பண்ணலாம் மெதுவா மீடியா சைடு அப்படின்னா லைட்டா பிளான் இருந்துச்சு. சென்னையில வந்து பார்த்தா படத்துல பார்த்ததுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்த 3 மாசத்துல 8 டிஜிட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு இன்னையில இருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க எடுப்பீங்க? வணக்கம், வெல்கம் டு நரேன் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஷோ நான் எதுக்காக கண்டக்ட் பண்றேன், இந்த பாட்காஸ்ட் எதுக்காகன்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பேஷன் இருக்கும் வேற வேற ஃபீல்ட்ல. ஆனா அதுல கால் வைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிற ஃபியர்னால, மேபி சோஷியல் ப்ரெஷர்ஸ்னால நிறைய பேர் ஐடி ஜாப் மாதிரியான வேற வேலைக்கு போய் உட்காந்துடுறோம். பட் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வந்திருக்கிறவர் அவருடைய பேஷனை கரியராக மாற்றினது மட்டும் இல்லாமல் இப்போ அதுல இருந்து டீசெண்டான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய லைஃப்பை பற்றி, ஜேர்னியை பற்றி இப்போ சொல்ல போறாரு. அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக மாறி கண்டிப்பாக உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த பாட்காஸ்ட் ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும். வெல்கம் நிதின் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கமிங். சோஷியல் மீடியா இந்த ஆன்லைனில் இருந்து லாஸ்ட் மந்த் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்க? எந்த வழியில் ஏர்ன் பண்ணுறீங்க? நிறையா லைக் ஒரு 3 ஸ்ட்ரீம்ஸில் இருந்து ப்ரோ. லைக் யூடியூப் நான் பண்ணுறேன், கிரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ்க்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறேன். லைக் அதுக்கு ஒரு சின்ன டீம் இருக்காங்க நமக்கு. அண்ட் வந்துட்டு எடிட்டட் பிளாட்ஃபார்ம்ஸில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ இதில் முக்கியமாக பிராண்டிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இதை நீங்கள் பேஷனாகவே ஆரம்பத்துலேருந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு படிச்சிங்களா, இல்லை உங்களுடைய ஃபீல்டு வேறு பட் எனக்கு பிடிச்சதுனால இந்த பக்கம் வந்தேன்ற மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்காங்க முன்னாடி? இல்லை ப்ரோ, நீங்கள் வந்துட்டு இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நினச்சினான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. லைக் தப்பான டிசிஷன்ஸ் நிறைய எடுத்த அப்புறம் ஒரு ஆக்சிடென்டலாக தான் இப்படி இந்த ஜேர்னிலாம் வந்துட்டேன்னு சொல்லலாம். எல்லாரும் நிறைய மியூசியம் முறுக்கு மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துட்டு இன்ஜினியரிங் சேரலாம் 12th முடிச்ச அப்புறம் நேர கொரோனா போயிடுச்சு. அதுல இருந்து அப்படியே மூவ் பண்ணலாம் மெதுவா மீடியா சைடு அப்படின்னா லைட்டா பிளான் இருந்துச்சு. சென்னையில வந்து பார்த்தா படத்துல பார்த்ததுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், டைலாம் போட்டு போகணும். அதுக்காகவே ஒரு தனி பாட்காஸ்ட் வைக்கலாம். இங்கே இருந்தா வேலைக்கே ஆகாதுன்ட்டு நான் 1 இயர்ல காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அது எனக்கு என்னன்னா அங்கிருந்து கொஞ்சம் தப்பிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு ரீசன் இருந்தது என்னன்னா, இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சேரலாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த உடனே கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம், சாங்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு டீமே ரொம்ப நல்ல டீம் கிடைச்சாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு. நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டுட்டோரியல்ஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். டுட்டோரியல்ஸ்மே போட்ட உடனே ரீச்லாம் ஆகலை. 100 days நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், கற்றுக்கிட்டே பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. தென் ஒரு 40 daysல கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. எல்லாருமே நிறைய பேர் எனக்கு டிஎம்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நமக்கும் எடிட் பண்ணி தரலாமா அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம ஏதோ நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் இதுல இருந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது நம்மளால அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக உள்ள வந்துட்டேன். கான்டென்ட் கிரியேஷன்ன்றது நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆரம்பத்துல இருந்து பண்றவங்களா இருக்காங்க. அவங்ககிட்ட இல்லாத ஒரு யூனிக்னஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு, அதனால எப்படி உங்களை பிராண்ட் கான்டெக்ட் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கிரியேட் பண்ற கண்டென்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபர்ஸ்ட் இருக்கணும், பாக்குறவங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கணும் அப்படின்னு நானே நினைப்பேன். அண்ட் பிராண்ட்ஸ் ரீச் அவுட் பண்றவங்களுமே ரிலேட்டபிலிட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட் வந்து உங்க வீடியோல இருக்கு வச்சுதான் பிராண்ட்ஸ் என்ன ரீச் அவுட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா அதெல்லாம் தெரியல. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிகினராக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிதின் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் கான்டென்ட் ரிலேட்டபிளாக இருக்கணும் அண்ட் என்கேஜிங்காக இருக்கணும். என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? ரிலேட்டபிளாக இருக்கிறதுக்கு ஓகே, பேசுறதுல கொண்டு வந்துடலாம். என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? ஆடியன்ஸ் என்கேஜிங்காக வச்சுக்கணும்னா எடிட்டிங்லேயே இது நிறைய எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு செகண்ட்ஸாக அவங்க ஐபால்ஸை மூவ் ஆகக்கூடாது, நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படி அவங்க வீடியோவை ஹோல்ட் பண்ண வைக்கணும். 1 நிமிஷத்துல 20 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலும் நம்ம ரீலை 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் நினச்சேன். எடிட்டிங்கில் காமிக்கணும், நிறைய எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு எனக்கு போக தான்
என்ன இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த எடிட்டிங்ல நம்ம நிறைய எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதை விட போஸ்ட் பண்ற கண்டென்ட் ஆடியன்ஸ்க்கு எமோஷனலா கனெக்ட் ஆகணும். அவங்க எமோஷனலா அந்த வீடியோல கனெக்ட் ஆகணும். அதுக்கு நம்ம ஸ்டோரி டெல்லிங் வேஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம எடிடெக் பிளாட்ஃபார்ம்ல போறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க பர்சனலா? ஆக்சுவலா என்னன்னா, எடிடெக் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நல்லாவே பே பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன், அவங்க பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு கிரியேட்டர்ஸ்க்குமே நல்லா பே பண்ணுவாங்க. யூடியூப்ல ரொம்ப ரொம்ப நமக்கு கம்மியாக தான் அமௌண்ட் வரும். பட் இதில் வந்துட்டு அஷ்யூரிட்டி இருக்கும். ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். லைக் இதுவும் ஒரு வேலை மாதிரி ஆயிரும். ஆனால் வந்துட்டு இது எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மொத்தமே எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண எடிடெக் பிளாட்ஃபார்ம்ல 20 கிரியேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு 1020 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே இது சூட் ஆகாது. பட் நீங்க கேட்டனால சொல்றேன், இது ஒரு வே, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஸோ நீங்க சொன்னதை பார்த்தா யூடியூப்ல ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, யூடியூப்ல ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஓகே. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா நாங்க முகம் போய் கேட்கும்போது அங்க முகம் போயிட்டீங்க. ஸோ காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியோ காலேஜ் படிக்கிறதுக்கு அப்புறமாவோ வீட்டில் இருக்கிற பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் தான். கண்டிப்பா. பட் நீங்க இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ண வர்றதுக்கு கண்டிப்பா வீட்டுல கான்வென்ஸ் பண்ணிருப்பீங்க. லைக் நான் பண்றேன் இப்படி போறேன் பண்ணிருப்பீங்க. அது வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நல்ல ஜாபுக்கு போகணும்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு பிரேக் த்ரூ எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா நீங்க சொல்றதை வச்சு பார்க்குறவங்களும் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்களுக்கு டவுட்ஸ்மே இருக்கும். ஆனா நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களையுமே கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம பேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எனக்குமே ஆக்சுவலா என்ன சொல்ல போனா, இன்ஸ்டாகிராம்ல 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற வரைக்கும் நானுமே வீட்டுல வந்து நல்லா பயந்துட்டு இருந்தேன். நானுமே லைட்டா ஏதோ ஒரு வேளை ஆடியன்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணனால இப்படி ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் கார்டு மாதிரி ரிசல்ட் எடுத்து நம்ம அவங்ககிட்ட காமிச்சோம்னா ஓகே ஏதோ பண்றான் அப்படின்னு இருக்கும். தென் நம்ம அப்படியே அதே வேலையே ஏதாச்சும் கிராஃப் இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பேஷனா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசம் அப்படின்னு இருக்கும்போது என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல? அதுவே முக்கியமா எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் 3 மாசம்? என்னன்னா டீம் செட் பண்றது தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்லலாம் ஏதாச்சும் ஷார்ட் ஃபில்ம் மேக்கிங்ல தான் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட். அதுக்கு நம்ம கண்டிப்பா தனியா விளாகிங் மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுக்கு டீம் வேணும். கண்டிப்பா எடிட்டிங்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணதே என்னன்னா, நான் தனியா ஏர்ன் பண்ணதை விட்டுருங்க, நாங்க டீமா சேர்ந்து ஏர்ன் பண்ணது வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம்ல. அதில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஒரு தென்காசியில் ஒரு காலேஜில் காம்படிஷனில் சப்மிட் பண்ணி அதில் ஒரு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதுலேருந்து ஒரு 5000 கிடச்சிது. தென் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது எங்கள் ஊர்லேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடந்தது, ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாமே அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான். அதுக்கு ஒரு 10,000 கிடச்சிது. அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் ரிலேட்டடாக எடிட்டிங்ல இருந்து லைக் வீடியோகிராஃபி அதெல்லாம் தனியா லைக் பேஷன்ல இருந்து சம்பாதிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு அதான். அந்த 3 மாசத்துல கண்டிப்பா செல்ஃப் டவுட்ன்றது நிறைய வந்திருக்குமே பேஷனை ஃபாலோ பண்ணும்போது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அழுதுருவேன். செல்ஃப் டவுட் நிறைய இருக்கும். ஆனா ஏதாச்சும் நம்ம ஒண்ணு அது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா அந்த செல்ஃப் டவுட் அன்னைக்கு மட்டுமாச்சும் கொஞ்சம் டிசால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு, மொபைல்லே டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 3000க்கு மேல நோட்ஸ் எழுதிருப்பேன். நம்ம பண்றதுதான் கரெக்டு பெர்ஃபெக்ட், இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செல்ஃப் டவுட் இருந்துச்சுன்னா ஒருவேளை இது தப்போ அது தப்பாயிருமோ அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம், கரெக்டா பண்ணணும்னு நினைப்போம். அதனால அதுவும் கொஞ்சம் ஓகே தான். இப்போ இருக்கு செல்ஃப் டவுட்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த பாட்காஸ்ட் இது பேசும்போதே நிறைய இருக்கு. நம்ம என்னன்னா நிறைய லீட்ஸ் வருது, பட் அதை ஸ்கேல் அப் பண்ணலன்னா அது தப்பு நம்ம மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து கொஞ்சம் என்னோட ஃபாலோவர்ஸே நிறைய பேர் எடிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நிறைய பேரை ரீச் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு ப்ராஜெக்டை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் இந்த பர்சனல் பிராண்டிங் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணும்போது நீங்க பண்ற ஒர்க்கை இன்னொருத்தரை வச்சு பண்ண வைக்கிறீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் வந்து நான் பண்ண மாதிரி இருக்காது, இது நான் பண்ண மாதிரி கடைசிக்கு வர மாட்டேங்குது, அந்த குவாலிட்டி அந்த விஷுவலைசேஷன் வர மாட்டேங்குது
அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் கன்வின்ஸ் ஆகிப்பீங்களா இப்படி தான் இருப்பாங்க அவங்களை இம்ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுறீங்க? நம்ம பண்ண மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நான் நல்லா பண்ணுறேன் அவங்க நல்லா பண்ண அப்படி சொல்லலை. நம்ம ஒரு வேலை பண்ணுவோம், அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற மாதிரியே அவங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது செட் ஆகாது. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீக்கில் எல்லாமே அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அவங்க ஆடியன்ஸ், அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் அதெல்லாம் நீங்கள் ஜேம்ஸ் பாண்டு தான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யாராருக்கு என்ன தேவைன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். எவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணாலும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சில மிஸ்கம்யூனிகேஷன்னால நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். வீக்லி ஒன்ஸ் இல்லை, டெய்லியுமே நான் எடிட்டர்ஸ் கூட கண்டென்ட் ரைட்டர்ஸ் கூட பேசுவேன். அப்படி பேசுகிற மூலமாக நாங்கள் கிளைண்ட்டை இதுக்கு இப்படி எப்படி போயிட்டு இருக்கேன் அவங்களோட அனலிட்டிக்ஸ் எல்லாமே நாங்கள் ஸோ வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் நாங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணுறதுனால ஒரு ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கிளைண்ட்டுக்கிட்டேயுமே டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவங்களுக்கு இதே ஃபார்மேட் ஓகே அப்படின்னா நாங்கள் அதே ஃபார்மேட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா ஆன்லைன்ல இருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 6 டிஜிட்குள்ளே போகல. ரெகுலராக ஏர்ன் பண்ணுற மாதிரி 5 டிஜிட் நம்பர்ஸில் ஏர்ன் பண்ணுறப்போ கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து கிராஜுவலாக 5 டிஜிட்டில் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 8 டிஜிட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அடுத்த 3 மாதத்தில் பண்ணணும் அப்படின்னா இன்னையிலேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பீங்க? நான் இந்த எடிடெக் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் அது நம்ம கையில் இல்லை. அவங்க வந்து அது ஒரு ஜாப் மாதிரி அவங்க பே பண்ணுறது. ஸோ நம்ம அதை எடுத்துக்க முடியாது, அதை வச்சுலாம் நம்ம ஸ்கேல் அப் பண்ண முடியாது. நான் இப்போ எடிட்டிங் ரிலேட்டடாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்ல, ஸோ வந்துட்டு நான் என்னோட நிறைய பேர் ஏற்கனவே கேட்டு தான் இருக்காங்க. அது ரிலேட்டடாக என்னோட வியூவர்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுவேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மணி மைண்டடாக இருக்காது. இப்போ நான் உடனே நீங்கள் கேட்ட மாதிரி 8 டிஜிட்டில் இது பண்ணணும்னா இன்னும் ஹை ப்ரொஃபைல் இருக்கிற கிளைண்ட்ஸை பிச் பண்ணி அவங்களுக்கு எங்களோட போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு இன்னும் நிறைய ஹை ப்ரொஃபைல் இருக்க கிளைண்ட்ஸை பிச் பண்ணுவோம். ஒரு கான்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரை பண்ண முடியுமா? இதெல்லாம் எனக்கு லைட்டாக ஃபஸ்ட்டே தெரியும், ஓகே இது பெர்ஃபார்ம் பண்ணிடுன்னு. சில கண்டென்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாத எப்படின்னா அது ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தேவைப்படுறதா இருக்குமே தவிர அதான் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே தேவைப்படுற கண்டென்ட்டாக இருக்காது. கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கனால அது கொஞ்சம் ரீச் ஆகாமல் போகலாம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய கண்டென்ட்ஸ் எடிட்டிங் ரிலேட்டடாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ங்கிற சாஃப்ட்வேரில் நம்ம ப்ரொஃபஷனலாக வீடியோஸ்லாம் எடிட் பண்ணலாம். பட் வந்துட்டு அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் பண்ணால் ரொம்ப ரீச்சே ஆகாது. என்னோட அக்கௌண்ட்டில் சொல்கிறேன். இதுவே நான் கேப்கட் ரிலேட்டடாக ஆர் மொபைல் எடிட்டிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணேன்னா அது செமையாக ரீச் ஆகும். ஏன்னா ஆடியன்ஸ் அது ரிலேட்டடாக மொபைல் எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு காலையில் எதிர்க்கும் போது உங்கள்கிட்ட வெறும் ஸ்கில்லும் பேஷன் தான் இருக்கு, திருப்பி நீங்கள் 0க்கு போகிறீங்க. அப்போ எந்த 5 ஸ்டெப்ஸை அந்த நாளில் எடுத்து அதை ஃபாஸ்ட்டாக திரும்ப 25 அடைன் பண்ணுவீங்க? நான் வந்து அந்த டைமில் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது எடிட்டிங் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் எக்ஸ்ட்ரா ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்ல, அதை வச்சு நான் நீஸ் செலக்ட் பண்ணுவேன். இதுல எடிட்டிங் ஆர் கண்டென்ட் கிரியேஷன் ஏதாச்சும் ஒன்று பேசிக்காக டே டு டே லைஃப்ல அது எந்த வகையில் யூஸ் ஆகுங்கிற கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே என்னோட ஸ்டோரியை நான் சொல்லி என்னோட பிராண்டை பில்ட் பண்ணுவேன். இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நிமிஷமே நீங்க வந்து உங்களை யாரோ வந்து ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு அமேசான் காடுகளை போய் இறக்கி விட போறாங்க. ஓகே, அப்ப இதுதான் உங்களுடைய கடைசி நிமிஷமா இருக்க போகுது. ஓகே ஓகே அப்படின்ற டயத்துல ஆன்லைன்ல மணி மேக் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ்லாம் இல்லை, பட் சும்மா சொல்றேன். மணி மட்டும்தான் என்னோட மணி ஏர்ன் பண்றது மட்டும்தான் என்னோட கோல் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இது ஒரு ஆர்ட். இதை நம்ம வந்துட்டு மணி மட்டும்தான் நீங்க மேக் பண்ணணும்னா இதுவுமே ஜஸ்ட் ஒரு ஜாப் மாதிரி ஆயிரும். உங்களோட கிரியேட்டிவிட்டியை அப்ளை பண்ணி நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். உங்களை நம்பி இருக்கவங்கள வச்சு தான் நீங்க மணி ஏர்ன் பண்றதா இருந்தால் நீங்க உங்களை நம்பி இருக்கவங்கள வச்சு மட்டும்தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வேல்யூ கொடுங்க. பட் ஃபோக்கஸே காசு மேலதான்
அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்ல மாட்டிப்பீங்க. சோஷியல் மீடியான்றது உங்கள் லைஃப்பை இப்போ எந்த லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்கு, அது எந்த மொமெண்ட்டில் எக்ஸாக்டாக சேஞ்ச் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதேதான் ப்ரோ. இப்போ சோஷியல் மீடியா வந்துட்டு எந்த மொமெண்ட்லன்னு கேட்டிங்கன்னா அந்த 10K ஃபாலோவர்ஸ் நவம்பர் 9, 2023 அன்னைக்கு தான் கொஞ்சம் ரெக்கையெல்லாம் இந்த சைட்லாம் முளைச்சி அப்படிங்கிற மாதிரி எனக்கு. அதுக்கப்புறமே எப்போ இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்தே நிறைய ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். கண்டென்ட் கிரியேஷன் தான். ஸோ இதே மாதிரி நிதின் கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புரிஞ்சால் நம்ம அடுத்த பாட்காஸ்ட்லேயே நான் கேட்குறேன். இல்லைனா இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ட்டை யாரை கூட்டிகிட்டு வரலான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ப்ரோ, உங்கள் கூட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நானே ரொம்ப இப்படிலாம் யார்கிட்டையுமே பர்சனலாக இருந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. நார்மலாக ரேண்டமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், அவ்வளோதான். பட் நல்லா இருந்துச்சு இந்த செஷன்.